இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக த்ரிஷா சம்மந்தப்பட்ட விமர்சனங்கள், த்ரிஷா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் இடையில கூட வந்து இந்த ஒரு ஒரு ரெசார்ட் சம்மந்தமாக ஒரு இது கேவலமான ஒரு இதுவை போட்டிருந்தாங்க. வந்து அது உண்மை இருக்கா போய் இருக்காதை தாண்டி மிக கேவலமாக போட்டிருந்தாங்க. அதுக்கு வழக்கு கூட போட்டிருந்தாங்க த்ரிஷா வந்து. அதெல்லாம் தாண்டி ஒரு உச்சபட்சமான இன்னைக்கு வந்து ஒரு உச்சபட்சமாக போயிட்டு நீங்கள் யார் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ராணா டகுபதி, ராமாநாயுடு தெலுங்கு சினிமாவின் மிகப்பெரிய ஆளுமை, அவருடைய பேரன். அதான் ராமாநாயுடு தான் சுருக்கி ராணான்னு வச்சுருக்காங்க. அவர் சித்தப்பா தான் வெங்கடேஷ். அப்போ என்னன்னா ராணாவுக்கும் த்ரிஷாவுக்கும் பயங்கரமான காதல் போகுது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு வரும். 2 பேரும் ஹைதராபாத்தில் பிர்லா டெம்பிளில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மாலையும் கழுத்துமாக மாற்றிக்கிட்டாங்க. த்ரிஷா வந்து தாலியை வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஷூட்டிங்க்கு வராங்க. இதெல்லாம் இப்படியா சொல்லிட்டு இருந்தால் அந்த காதல் பெரிய அளவில் இதுவாச்சு. அவங்க சேர்ந்து நடித்தாங்க. தெலுங்கு மீடியாக்கள்லேயும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு கட்டத்தில் வந்து தமிழில் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருப்பாப்புல ராணா. அப்போ இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் ரொம்ப கடுப்பாய் முகம் மாறி சொல்லுவார் வந்து, ஏன்னா த்ரிஷாவுடைய அட்ரஸ் மட்டும்தான் தெரியும், வீட்டோட அட்ரஸ் மட்டும்தான் தெரியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு ஒரு மாதிரி நக்கலாக பதில் சொல்லியிருப்பார். அந்த அட்ரஸ் கூட நான் ஏதோ ஒரு இந்த பிரபலமானவர்கள் விலாசம்னு இருக்கேன் இல்லைங்களா, அதுமாரி ஏதோ ஒரு புக்கில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் தெரியாது அப்படின்னு. அது அவங்களுடைய பர்சனல் அது. ஆனால் அதே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா காஃபி வித் கரண் அப்படின்னு ஹிந்தியில் கரண் ஜோஹருடைய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும். அந்த ப்ரோக்ராமில் வந்து கரண் ஜோஹர் அப்படியே மெல்ல ராணா கிட்ட அப்படியே ஆரம்பித்து இப்படி கேட்பார், நீங்களும் த்ரிஷாவை லவ் பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்கு, அது உண்மையா, அது வெறும் காசிப் தானா, சவுத்தில் அது கொஞ்சம் இதுவான விஷயம் அப்படின்போது அது கொஞ்சம் உற்சாகமாக சொல்லுவார் வந்து, நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள் தான், சேர்ந்துலாம் படம் பண்ணியிருக்கோம், 2 பேரும் கூட டேட்டிங் போயிருக்கோம், ஆனால் அந்த டேட்டிங் சரியாக அமையலை அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலாக சொல்லியிருப்பார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பு கூட கிடைச்சி ஓப்பனாக பேசியிருப்பார். ரைட்டு, ஓகே, இதுவாக இருக்கணும், அது தமாஷ் கூட சொல்லியிருக்கலாம், சீரியஸ் கூட சொல்லியிருக்கலாம். அப்புறம் அதை போட்டு புழக்க ஆரம்பித்தாங்க, வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மையாக என்னன்னா, ஒருவேளை த்ரிஷா ராணாவை லவ் பண்ணி, ராணா த்ரிஷாவை லவ் பண்ணி 2 பேரும் பேசி ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போய், நான் கேள்விப்பட்டது என்னென்னா ராணாவுடைய வீட்டுக்கு போயிட்டு கேட்டபொழுது அவங்க வேணான்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்து, வேணாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 2500 கோடி 3000 கோடி சொத்து இருக்குது அவங்க கிட்ட.